யாரோ சுப்பிரமணியன் சொல்லி செந்தில் பாலாஜியுடைய ஒரு உதவியாளர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அங்க இருக்கிற மக்கள் பேசிக்கின காணொலிலாம் நான் பார்த்தேன். ஆனா அரசாங்கம் வந்து வதந்திகளை பரப்புவார்கள், இந்த மாதிரி தவறான தகவல்களை எல்லாம் சொல்றவங்க மேலாம் நடவடிக்கை எடுப்பேன்னு எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போஸ்டர் யார் ஒட்டினது? அது வதந்தி இல்லையா? அது அவதூறு இல்லையா? அது பொய் இல்லையா? நீங்க ஒரு பக்கம் விசாரணை ஆணையம் போட்டுருவீங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்க ஆட்கள் பூரா விஜய் வீட்டு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, விஜய் தான் கொலையாளின்வாங்க, 41 பேர் மரணத்துக்கு அவரு தான் பொறுப்பேற்கணும்னுவாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு பொது வெளியில பேசுவாங்க. எல்லாத்தையும் விட எனக்கு நேற்று துரைமுருகன் இருக்கார் இல்லையா, மூத்த அமைச்சர், தமிழ்நாடு அமைச்சரவையிலேயே வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏன்னு பாத்தீங்கன்னா துரைமுருகன் தான். துரைமுருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, நேற்று நான் பார்த்தேன், அதாவது வந்து குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது விஜய்க்கு, அவருக்கு குற்றம் இருக்கு, தன்னால் தான் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுன்னு குற்ற உணர்வு இருக்கு, அதனாலதான் அவருக்கு கரூர் போறதுக்கு மனசு இடம் கொடுக்கல அப்படின்னு ஒரு மிக மூத்த அமைச்சர், சீனியர் மினிஸ்டர் மட்டும் இல்ல, இஸ் தி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி டிஎம்கே ரூலிங் பார்ட்டி. இது இவ்வளவு பொறுப்புல இருக்கிறவர் வந்து பொது வெளியில இப்படி ஒரு தவறான தகவல், அப்ப எதுக்கு ஆணையத்தெல்லாம் கலைச்சிருக்கன்ற?